தனி மனிதனை தலைமையேற்க கற்றுக்கொள்ளாதீர்கள் என் உடன் பிறந்தார்களே. உயர்ந்த தத்துவத்தை தலைமையேற்க கற்றுக்கொள்ளுங்கள். தனி மனிதன் இருப்பான், போய்விடுவான், ஆனால் அவன் முன்வைத்த தத்துவம் அப்படியே இருக்கும். எங்களை சாதி பார்க்காதீர்கள், சாதிக்க துடிக்கும் எங்கள் எண்ணத்தை பாருங்கள். மதம் பார்க்காதீர்கள், அதை கடந்து நாங்கள் முன்வைக்கும் மனிதத்தை, உயிர்மை, நேயத்தை பாருங்கள். எங்கள் நிறத்தை பார்க்காதீர்கள், உயரத்தை பார்க்காதீர்கள், நாங்கள் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாதி பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு, போடாதீர்கள் என்று சொல்ல காரணம் ஏன்? என் தத்துவம் செத்து போகும். சாதி பார்த்து நீங்கள் போட்டால் என் தத்துவம் செத்து போகும். சாதி மத உணர்ச்சியில் சிக்கி சீரழிந்திருக்கிற என் தமிழ் சமூகம் இப்போதுதான் நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வில் ஒன்று திரண்டு பேரெழுச்சியாக எழுச்சியுற்று வருகிறது. இது வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத பெரும் மாறுதல். இந்த கூட்டம் இங்க கூடியிருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு தமிழருக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாநாடு இது. அவ்வளவுதான், தமிழர்கள் முடிந்தார்கள். நடிகரை நேசிப்பவன் மட்டுமல்ல, நாட்டை நேசிப்பவனும் பேரெழுச்சியாக கூடுவான் என்று காட்டுகிற மாநாடு. அடர்ந்த இருளிலே என்னை அருகிலே நிறுத்தி வைத்து என் தலைவன் சுடுகிற போது சொன்னார், என் துவக்கிலிருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கிறது என்றார். இது இரண்டும் சேர்ந்து வெடித்தால்தான் இனத்தின் விடுதலை சாத்தியமாகும் என்றார். இந்த ஒற்றை மகன் 234 தோட்டாக்களை இந்த களத்திலே, இவர்கள் வேட்பாளர்கள் அல்ல, அடிமை தமிழ் தேசியனத்தின் விடுதலைக்காக களத்திலே பாய்கிற முன்கள வீரர்கள். ராணுவத்திற்கு ஆளெடுக்கிறவர்கள் கூட சிறு சிறு பிழை செய்யலாம். அதைவிட கவனமாக தமிழ் தேசிய ராணுவத்திற்கு வேட்பாளர்களை, ஆட்களை, படை வீரர்களை தேர்வு செய்திருக்கிறேன். உடன் பிறந்தார்களே, நீங்கள் உங்களுக்கான பிரதிநிதிகளை, உங்களுக்கான வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்வதற்கு முன்பு என் உடன் பிறந்தார்களே,